அதாவது சுய இன்பம் பற்றிய ஏராளமான கட்டுக்கதைகள் இன்னைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. முன்னால ரொம்ப அதிக அளவுல இருந்தது. எல்லாரையும் மிரட்டுறது, பயமுறுத்துறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெகுவாக குறைந்தது. நாங்கலாம் நெறைய மீடியாக்கள்ல நெறைய பேசினோம். வெகுவாக குறைந்தது. இப்ப YouTube எல்லாம் வந்த பிறகு, போலி மருத்துவர்கள் மறுபடியும் YouTubeல ஆளாளுக்கு பேசுறாங்க. சுய இன்பம் பண்றது தப்புன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. சரி, ஒரு டாக்டர் இப்படி சொல்றாரு, இன்னொரு டாக்டர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நான் எடுத்துக்கணும்? இல்ல. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க? வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த் என்ன சொல்றாங்க? ISSM இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசின், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இன்னும் நிறைய யூத் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனலா இருக்கு. இவங்கெல்லாம் பல்வேறு ஆராய்ச்சிகளை கோட் பண்ணி தெளிவாக சொல்றாங்க. சுய இன்பம் என்பது நல்லது. அதில எந்த தப்பும் இல்ல. ஸோ நீங்க கைகள பெண்ணுறுப்பு மாரி வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்றீங்க. ஸோ செக்ஸ் பண்ணா கெடுதல் இல்ல. ஆனா சுய இன்பம் மட்டும் பண்ணா எல்லா தப்பும் வந்துரும்னா, அது அப்படி உண்மை இல்ல. அமெரிக்கன் சர்ஜன் ஜெனரல் கிளின்டன் பீரியட்ல என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் சுய இன்பம் பண்ண கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பெரிய அளவு பிரச்சாரமே பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இளம் பிள்ளைகள் 18, 15 வயசு கல்லூரி, பள்ளிகள்ல படிக்கிறவனுங்களே செக்ஸ்ல ஈடுபடுறத பார்க்க முடியும். பால்வினை நோய்கள், தேவையற்ற கர்ப்பமெல்லாம் அங்க நெறைய ஸ்ப்ரெட் ஆகுறத பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு கல்யாணம் வரைக்கும் செக்ஸ தள்ளி போடுங்க. அல்லது உடையோட ட்ரெஸ்ஸ கழட்டாம செக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியாக நேரடியாகவே அவங்க அந்த பிரச்சாரத்த கொண்டு போனாங்க. ஏன்னா தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள குறைக்கணுன்றதுக்காக.